லைசன்ஸை பெற நீங்களே நேரில்தான் போக வேண்டும் என்று கூறினார்களாம். இதனால் வேறு வழியின்றி அவரே நேரில் சென்று இன்டர்நேஷனல் லைசன்ஸ் பெற்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. புஷ்பா தி ரைஸ் என்ற முதல் பாகம் 250 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் தயாரிக்கப்பட்ட நிலையில் சுமார் 370 கோடி ரூபாய் வசூலித்தது. படம் மிக பெரும் வெற்றி பெற்ற நிலையில் பாகம் 2ற்காக ஏற்கனவே எழுதப்பட்டிருந்த கதையில் மாற்றம் செய்யப்பட்டது. இரண்டாம் பாகமான புஷ்பா தி ரூல் படம் 500 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் தயாரிக்கப்பட்டு வருகிறது. தெலுங்கு, தமிழ், ஹிந்தி, மலையாளம், கன்னடா ஆகிய மொழிகளில் ஆகஸ்ட் 15ஆம் தேதி திரைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிறகு நெட்ஃபிளிக்ஸ் OTT தளத்தில் வெளியாகும். ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான், நீங்க நேரில் தான் வரணும். அல்லு அர்ஜுனை நேரில் அழைத்த அரசு அதிகாரி. புஷ்பா படத்தின் மூலம் அகில இந்திய சூப்பர் ஸ்டாராக உருவெடுத்தவர் அல்லு அர்ஜுன். தற்போது புஷ்பா 2 படத்தின் காட்சிகள் சில வெளிநாடுகளில் படமாக்கப்பட்டு வருகின்றன. அங்கு வாகனங்களை ஓட்டுவது போன்ற காட்சிகள் இருக்கின்றன. இதனால் அங்கு வாகனம் ஓட்டுவதற்கு லைசன்ஸ் தேவைப்படுவதால் சர்வதேச லைசன்ஸிற்கு விண்ணப்பித்துள்ளார். அந்த லைசன்ஸ் கிடைத்த நிலையில் அதனை நேரில் வந்து பெற்று செல்லுமாறு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். படப்பிடிப்பில் பிஸியாக உள்ளதால் தனது உதவியாளர்களை அனுப்பி லைசன்ஸ் வாங்க திட்டமிட்டாராம். ஆனால் அவரே நேரில் வந்தால் மட்டுமே தர முடியும் என்று அதிகாரிகள் கூறியுள்ளனர். இது பற்றி தனது வழக்கறிஞர்களிடம் அவர் கேட்டபோது, லைசன்ஸ் விதிகளின்படி நீங்கள் எவ்வளவு பெரிய ஸ்டாராக இருந்தாலும் லைசன்ஸ்